வணக்கம் குழந்தைகளே, வெல்கம் டு கேஎல் பயாலஜி நீட். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்டேட்டட் சிலபஸ் வந்து கவர்மெண்ட் என்எம்சி வந்து கொடுத்திருக்காங்க. அது என்னன்றத நம்ம இங்க பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா அவங்க வந்து 14/12/2024 நமக்கு அப்டேட் ஆகி சிலபஸ் வந்திருக்கு. இந்த சிலபஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் முதல்ல பாத்தீங்கன்னா பிசிக்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கெமிஸ்ட்ரி இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பயாலஜி இருக்கு. இதுல நம்ம இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பயாலஜில வந்து ஏதாவது மாற்றங்கள் இருக்கா? 2024க்கும் 25க்கும் என்னென்ன பழைய புக்ல படிக்கணும், என்னென்னலாம் புது புக்ல படிக்கணும்னு நெறைய பசங்களுக்கு குழப்பம் இருக்கு. அத தீர்க்கறதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்காக போடுறேன். இட் வில் பி மோர் ஹெல்ப்ஃபுல். கீப் வாட்சிங். அப்போ உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சதுன்னா ஒரு லைக் போடுங்க. அண்ட் ஏதான குழப்பங்கள், டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா, யூ கேன் ஆஸ்க் மீ இன் த கமெண்ட் பாக்ஸ். இந்த ஃபைலையுமே நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்றேன். நீங்க இதை டவுன்லோட் பண்ணியும் பார்த்துக்கலாம். இது என்எம்சியோட அபிஷியல் வெப்சைட்ல இருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கு. சரியா குழந்தைகளே? இப்ப என்னெல்லாம் மாற்றங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ சாப்டர் வைஸ் நம்ம டீட்டெயிலாவே பார்த்துடலாம். 2025 ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? யூனிட் 1ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, லிவிங் வேர்ல்டு ஃபர்ஸ்ட் சாப்டர், அதுக்கப்புறம் பயாலஜிக்கல் கிளாசிபிகேஷன், தென் பிளான்ட் கிங்டம், அதுக்கப்புறம் அனிமல் கிங்டம். இந்த 4 சாப்டர் இருக்கு இல்லையா? இதுல லிவிங் வேர்ல்டுல என்ன நமக்கு மாறுதல்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, புது புக்ல உங்களுக்கு வாட் இஸ் லிவிங் அப்படின்ற ஒரு டாபிக் வந்து உங்களுக்கு இருக்காது. 1.1 அது வந்து நமக்கு நீட் சிலபஸ்ல இருக்கு. இது எங்க படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓல்டு புக்ல நீங்க பாத்தீங்கன்னா இருக்கும். இல்லைன்னா நீங்க வந்து பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆன்லைன்லயும் கிடைக்கிறது. சோ இந்த 2 பேஜ் பாத்தீங்கன்னா, இந்த ரீப்ரொடக்ஷன், அதுக்கப்புறம் மெட்டபாலிசம், கான்ஷியஸ்னஸ் இந்த 2 பேஜ் இங்க இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு டாக்ஸானமிக்கல் எய்ட்ஸ் வந்து இங்க டெலீட்டட். அது வந்து உங்களுக்கு கிடையாது. இத வந்து நீங்க அடிச்சிடலாம். பழைய புக் வச்சிருக்க குழந்தைகளா இருந்தா டாக்ஸானமிக் எய்ட்ஸ அடிச்சிடலாம். புது புக் வச்சிருக்க குழந்தைகளா இருக்கும்போது, நீங்க இந்த 2 பேஜ பிடிஎஃப்ல டவுன்லோட் பண்ணிக்கணும். இதுதான் லிவிங் வேர்ல்ட பொறுத்த வரைக்கும் உள்ள மாற்றம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்து வாட் இஸ் லிவிங்னு இல்ல அப்படின்னா, அது புது புக்கா இருக்கும். அந்த லிவிங்ன்றத பாயிண்ட்ட வந்து நீங்க பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கணும். அது வந்து ஒரு 2 பேஜுக்கு இருக்கு. அது நீங்க படிச்சாகணும். அண்ட் தென் இதுல என்ன இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாக்ஸானமிக் எய்ட்ஸ் வந்து உங்களுக்கு டெலீட்டட் போர்ஷனா இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா, அந்த மியூசியம், கீ இதெல்லாம் இருக்கும். அது வந்து நமக்கு இப்ப கிடையாது நீட் சிலபஸ்ல. சரியா குழந்தைகளே? 2வது சாப்டர் பாத்தீங்கன்னா, பயாலஜிக்கல் கிளாசிபிகேஷன். இதுல வந்து அந்த 5 கிங்டம், அதுக்கப்புறம் வைரஸ், வைராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுல எல்லாமே நமக்கு இருக்கு. எதுவும் டெலீட்டட் கிடையாது. ஆஸ் சச் நீங்க புது புக்கோ, பழைய புக்கோ எதை ஃபாலோ பண்ணாலும் ஆஸ் சச் நீங்க படிச்சுக்கிடலாம். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா பிளான்ட் கிங்டம். இந்த பிளான்ட் கிங்டம்ல வந்து அப்கோர்ஸ் பழைய புக்ல இருக்கவங்களுக்கு இந்த ஏஞ்சியோஸ்பார்ம் அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்திருப்பாங்க. இந்த ஏஞ்சியோஸ்பார்ம் இப்ப கிடையாது. ஜிம்னோஸ்பார்ம் வரைக்கும் தான் நமக்கு நீட் சிலபஸ்ல கொடுத்திருக்காங்க. அதனால ஏஞ்சியோஸ்பார்மை நீங்க பழைய புக்கா வச்சிருக்கவங்க அடிச்சிடுங்க. சோ அது உங்களுக்கு கிடையாது. அதுக்கு அடுத்த பேஜ்ல இருக்கக்கூடிய லைஃப் சைக்கிளுமே நமக்கு கிடையாது. சோ இதுதான் பிளான்ட் கிங்டம்ல இருக்கக்கூடிய டெலிஷன்ஸ். புது புக் வச்சிருக்கவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. பழைய புக்கா இருந்ததுன்னா இந்த 2 பேஜ நீங்க அடிச்சிடலாம். அனிமல் கிங்டம் அடுத்த இந்த யூனிட்ல வரக்கூடிய ஒரு சாப்டர்னு பாத்தீங்கன்னா அனிமல் கிங்டம். இந்த அனிமல் கிங்டம்லயும் நமக்கு எதுவும் பெருசா மாறுதல்கள் இல்லை. சோ இந்த யூனிட்ல பயாலஜிக்கல் கிளாசிபிகேஷன் அனிமல் கிங்டம்ல மாற்றங்கள் கிடையாது. பிளான்ட் கிங்டம்ல வந்து நீங்க அந்த ஏஞ்சியோஸ்பர்மா அண்ட் லைஃப் சைக்கிள் அந்த ஆப்லான்டிக், டிப்லான்டிக் பழைய புக்ல இருந்ததுன்னா அதை டெலீட் பண்ணிடலாம். அதே மாதிரி புது புக் வச்சிருக்கவங்க லிவிங் வேர்ல்டுல இருக்கிறதுல அந்த ஃபர்ஸ்ட் 2 பேஜஸ் நீங்க பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கணும். இதுதான் இங்க இருக்கக்கூடிய சேஞ்சஸ். அடுத்த யூனிட் போனீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் இன் அனிமல் அண்ட் பிளான்ட்ஸ் இல்லைங்களா? இதுல ஃபர்ஸ்ட் சாப்டர் பாத்தீங்கன்னா மார்பாலஜி. சோ இந்த மார்பாலஜில ரூட், ஸ்டெம், லீஃப், இன்ஃப்ளாரசன்ஸ் இதெல்லாம் நமக்கு புக்ல இருக்கு. பட் ஃபேமிலி பாத்தீங்கன்னா புது புக்ல வெறும் சோலனேசியே கொடுத்திருக்காங்க. இந்த ஃபேமிலி வந்து மால்வேசியே, குரூசிஃபெரேசியே, லெகுமினேசியே, காம்போசிட்டே, கிராமினே இதெல்லாமே நியூலி ஆடட் ஃபேமிலி. இந்த நியூலி ஆடட் ஃபேமிலிக்கு உங்களுக்கு நோட்ஸ் வேணும்னா நீங்க கமெண்ட்ல கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன். இல்ல ஐ வில் சென்ட் யூ
ஆல்சோ. ஸோ நியூலி ஆடட் ஃபேமிலி இது வீட்ல இருந்து ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு தெரியாம கூட இருக்கலாம். இந்த நியூலி ஆடட் ஃபேமிலிக்கு நோட்ஸ் வந்து பழைய புக்லயும் கிடையாது, புது புக்லயும் கிடையாது. எஸ்பெஷலி இந்த குரூசிஃபெரேசியே, ஆஸ்ட்ரேசியே, கிராமினேசியே, மால்வேசியே இதெல்லாம். இதுக்கு நோட்ஸ் வந்து நீங்க வெளிய இருந்து எடுத்து தான் படிக்க வேண்டியிருக்கு. இல்லையா குழந்தைகளே? அடுத்தது சாப்டர் பாத்தீங்கன்னா, அந்த அனாட்டமி ஆஃப் ஃப்ளாரிங் பிளான்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு எதெல்லாம் கிடையாதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த செகண்டரி குரோத் அதுலேருந்து உங்களுக்கு கிடையாது. வாஸ்குலார் கேம்பியம், ஃபார்மேஷன் ஆஃப் கேம்பியம் ரிங்கு, சாப்வுட், ஹார்ட்வுட் அதெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த சாப்டர்ல டெலீஷன் தான். ஸோ அது நீங்க பழைய புக் வச்சிருக்கவங்களா இருந்தா நீங்க அதை அடிச்சிடலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் இன் அனிமல்ல வந்து இந்த வாட்டியும் அதே தான் கொடுத்துருக்காங்க. ஆஃப் அண்ட் இன்செக்ட்னு கொடுத்து பிராக்கெட்ல ஃப்ராக். இது எப்படி படிச்சுக்கணும் அப்படின்னா இன்செக்ட் அண்ட் ஃப்ராக் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இன்செக்ட்ல வந்து நமக்கு காக்ரோச் இருக்கு அண்ட் ஃப்ராக் வந்து நமக்கு அனிமல்ஸ் வெர்டிபிரேட்ஸ்ல இருக்கு. ஸோ அப்ப பழைய புக்கா இருந்தா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து எர்த்வாம் மட்டும் டெலீட் பண்ணிட்டு மத்த எல்லாத்தையும் படிச்சுக்கணும். புது புக்கா இருக்கிறவங்க ப்ளீஸ் லிசன். புது புக்கா இருக்கவங்களுக்கு ஃப்ராகை தவிர வேற எதுவுமே கிடையாதுங்க. நீங்க வந்து மத்த எல்லாமே வந்து பழைய புக்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கணும், இல்ல பிடிஎஃபா டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஜெராக்ஸ் பண்ணிக்கலாம். அப் டு யூ. அது கொஞ்சம் நீங்க ஆட் ஆன் பண்ணி படிக்க வேண்டிய டாபிக்கா இருக்கு புது புக் வச்சிருக்கவங்களுக்கு. இந்த 2வது யூனிட்ல என்னெல்லாம் மாற்றங்கள் அப்படின்னு நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டேன் குழந்தைகளே. முதல் சாப்டர்ல பாத்தீங்கன்னா அந்த ஃபேமிலிஸ் வந்து ஆட் ஆன் ஆயிருக்கு. இது பழைய புக்லயும் இல்ல, புது புக்லயும் இல்ல. நீங்க வந்து இந்த நோட்ஸ் வந்து வேணும்னா கமெண்ட்ல கேட்டீங்கன்னா ஐ சென்ட் யூ ஆர் இன் டெலிகிராம் ஐ வில் ஆட். 2வது சாப்டர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு புக்ல வந்து செகண்டரி growth இஸ் டெலீட்டட். அடுத்தது 3வது சாப்டர்ல பாத்தீங்கன்னா இது புது புக்ல இதெல்லாம் கிடையாது. அனிமல் டிஷ்யூஸ் அப்படின்றது இதெல்லாம் நீங்க வந்து பிடிஎஃபா டவுன்லோட் பண்ணி நீங்க படிச்சுக்கணும். அடுத்தது 3வது யூனிட்ல பாத்தீங்கன்னா செல் த யூனிட் ஆஃப் லைஃப். அதுல வந்து ஒரு மாற்றம் கிடையாது. புது புக்கோ பழைய புக்கோ ஆஸ் சச் நீங்க படிச்சுக்கலாம். 2வது சாப்டர்ல பாத்தீங்கன்னா பயோ மாலிக்யூல்ஸ்ல இதெல்லாம் கிடையாது. பழைய புக் வச்சிருக்கவங்களா இருந்தா நேச்சர் ஆஃப் பாண்ட், அதுக்கப்புறமா வந்து இந்த டைனமிக் ஸ்டேட் ஆஃப் மெட்டபாலிசம், லிவிங் ஸ்டேட் இதெல்லாம் நமக்கு கிடையாது. இதெல்லாம் நீங்க டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பயோ மாலிக்யூல்ஸ்ல உள்ள ஒரு சேஞ்ச். ஒரு 3 பக்கத்துக்கு நமக்கு டெலிஷன் இருக்கு. அடுத்தது செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன்ல நமக்கு ஒரு சேஞ்சும் கிடையாது. ஸோ ஆஸ் சச் நீங்க படிக்கிறீங்க. இதுல வந்து யூ ஹாவ் டெலிஷன். என்சைம்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகேங்களா? என்சைம்ஸ்க்கு முன்னாடி புரோட்டீன்ஸ்க்கு அப்புறம் உள்ள ஒரு 3 பக்கங்கள் நமக்கு கிடையாது. ஸோ இதுல உங்களுக்கு சேஞ்சஸ் இருக்கிறது. செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன் வந்து உங்களுக்கு ஆஸ் சச் இருக்கு. பிளான்ட் பிசியாலஜி போன வருஷம் மாதிரியே தான் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் இன் பிளான்ட்ஸ் அண்ட் மினரல் நியூட்ரிஷன் அந்த 2 சாப்டர் நமக்கு தூக்கிட்டாங்க. அது கிடையாது. மற்றபடி போட்டோசிந்தசிஸ் ஆஸ் சச் இருக்கு, ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ட்ஸ் ஆஸ் சச் இருக்கு. பிளான்ட் குரோத்ல என்ன மாற்றம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த போட்டோ பீரியாடிசம் டெலிஷன் தான். அதனால நீங்க ஹாப்பியா இருக்கலாம். போட்டோ பீரியாடிசம் கிடையாது. அதுக்கப்புறம் வெர்னலைசேஷனுமே கிடையாது. அதுக்கப்புறம் சீடு டார்மன்சி அதுக்கப்புறம் ஒரு பேராகிராஃப் இருக்கும். சீடு டார்மன்சி அதுவுமே கிடையாது. ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு டெலீட்டட் போர்ஷனா இருக்குது குழந்தைகளே. ஸோ 4வது யூனிட்ல பாத்தீங்கன்னா இந்த முதல் 2 சாப்டர்ல நமக்கு ஒரு மாற்றம் கிடையாது. போட்டோசிந்தசிஸ், ரெஸ்பிரேஷன் முழுக்க படிக்கிறீங்க. பிளான்ட் குரோத்ல உங்களுக்கு டெலிஷன் தான். ஆப்சசிக் ஆசிடுக்கு அப்புறம் உள்ளக்கூடிய ஒரு 3-4 பேராகிராஃப் நமக்கு டெலீட் ஆகிறது. அடுத்த யூனிட் பாத்தீங்கன்னா ஹியூமன் பிசியாலஜி. இதுல முதல் சாப்டர் பழைய புக்கா இருக்கிறவங்களுக்கு டைஜஷன் ஒரு சாப்டர் கொடுத்திருப்பாங்க. அந்த டைஜஷன் சாப்டர் இப்போ நமக்கு நீட்டுக்கு கிடையாது. சரியா குழந்தைகளே? அதே அடுத்தது பிரீதிங் ஆஸ் சச் இருக்கு, ஒன்னும் சேஞ்சஸ் கிடையாது. பாடி ஃப்ளூயிட் ஆஸ் சச் இருக்கு, எக்ஸ்கிரீஷன் ஆஸ் சச் இருக்கு, லோகோமோஷன் அண்ட் மூவ்மெண்ட் ஆஸ் சச் இருக்கு. அதுக்கப்புறம் நியூரல்ல பாத்தீங்கன்னா ஹின்பிரைன் அது வரைக்கும் தான் நமக்கு போர்ஷன். இந்த இன்பிரைனுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா புக்ல உங்களுக்கு ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அதெல்லாம் கொடுத்திருப்பாங்க. பழைய புக்கா இருக்கிறவங்களுக்கு இந்த ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அதெல்லாம் வந்து நமக்கு கிடையாது. ஐயுமே கிடையாது. அதுக்கப்புறம் இயருமே கிடையாது. ஸோ இந்த சென்ஸ் ஆர்கன் அண்ட் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் எல்லாம் நமக்கு டெலீட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கெமிக்கல் கோஆர்டினேஷன் உள்ளது. ஸோ இதுதான் நமக்கு ஹியூமன் பிசியாலஜியோட டாபிக்ஸ். 6 சாப்டர்ல இந்த நியூரல் கண்ட்ரோல்ல மட்டும்தான் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கு.
டைஜஷன் கிடையாது, ஃபுல்லாவே கிடையாது. இன்பிரெயினுக்கு அப்புறம் உள்ள டாபிக்கை டெலீட் பண்ணிட்டாங்க. சரியா குழந்தைகளே? இது 11th போர்ஷன் நம்ம பார்த்துட்டோம். இப்ப 12th போர்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல் யூனிட் ரீப்ரொடக்ஷன் ஹை வெயிட்டேஜ் யூனிட் உங்களுக்கு நல்லா தெரியும். இதுல முதல் சாப்டர் பழைய புக்கா இருக்கவங்களுக்கு ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்கானிசம்னு ஒரு சாப்டர் இருக்கும், அது கிடையாது. சோ இந்த சாப்டர் வந்து நமக்கு டெலீட்டட், தூக்கிட்டாங்க. சோ இது கிடையாது. போன வருஷம் இருந்த மாதிரியே தான், ஒரு சேஞ்சஸுமே இங்க பெருசா இருக்கல. 2024ல என்ன இருந்ததோ சிலபஸ் அதே தான் 25லயும் ஃபாலோ ஆறுது. உங்களோட கிளாரிட்டிக்காக நான் சாப்டர் வைஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு இது ரியலி யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா ஒரு லைக் அண்ட் கமெண்ட் கொடுத்தீங்கன்னா இட் வில் மோட்டிவேட் மீ ஆல்சோ. இப்போ ரீப்ரொடக்ஷன்ல பாத்தீங்கன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃபிளாரிங் பிளான்ட்ஸ்ல சேஞ்சஸ் பெருசா எதுவும் இல்ல. ஹியூமன் ரீப்ரொடக்ஷனும் ஆஸ் சச் நீங்க படிக்கிறீங்க, பழைய புக்கோ புது புக்கோ எந்த புக்கா இருந்தாலும் ஆஸ் சச் படிச்சுக்கலாம். ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்துமே அதே தான். ஸோ ஆஸ் சச் நீங்க ஓல்டு புக் ஆர் நியூ புக் எது வச்சிருந்தாலும் நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணி படிச்சுக்கலாம். இதுல வந்து சேஞ்சஸ் பெருசா எதுவும் கிடையாது. அடுத்தது பாத்தீங்கன்னா ஜெனெட்டிக்ஸ் அண்ட் எவல்யூஷன் 2வது யூனிட் 12th ஸ்டாண்டர்ட்ல, பிரின்சிபல் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல, அடுத்தது மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், அடுத்தது எவல்யூஷன். இதுவுமே நீங்க பாத்தீங்கன்னா ஐதர் யூ ஃபாலோ ஓல்டு புக் ஆர் யூ ஃபாலோ நியூ புக், இதுல பெருசா எந்த மாற்றமும் கிடையாது, நீங்க ஆஸ் சச் படிச்சுக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா யூனிட் 8, அதாவது 3வது யூனிட் 12th ஸ்டாண்டர்ட்ல பயாலஜி அண்ட் ஹியூமன் வெல்ஃபேர். இந்த பயாலஜி அண்ட் ஹியூமன் வெல்ஃபேர்ல நமக்கு 2 சாப்டர் தான். பழைய புக் வச்சிருக்கவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி இன் ஃபுட் ப்ரொடக்ஷன் அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்கும். அந்த சாப்டர் நமக்கு டெலீட் ஆயிடுச்சு. ஸ்ட்ராட்டஜி இன் ஃபுட் ப்ரொடக்ஷன் கிடையாது. ஸோ 2 சாப்டர் தான். இந்த 2 சாப்டர்ல முதல் சாப்டர் பாத்தீங்கன்னா ஹெல்த் அண்ட் டிசீஸ். இந்த ஹெல்த் அண்ட் டிசீசஸ்ல நீங்க வந்து இப்ப என்ன அடிஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டெங்கு அண்ட் சிக்கன் குனியா, இது 2ம் அடிஷன் ஆயிருக்கு. அண்ட் அதுக்கான நோட்ஸ் நான் இங்க ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அகைன் நீங்க கமெண்ட்ல கேட்டீங்கன்னா ஐ சென்ட் யூ த நோட்ஸ். ஐ ஷேர் த நோட்ஸ் இந்த டெலிகிராம் ஆல்சோ. ப்ளீஸ் ஒரு லைக்கும் கொடுங்க, கமெண்ட்டும் கொடுங்க. சிக்கன் குனியா ஆஸ் வெல் அஸ் டெங்கு வந்து இங்க ஆட் ஆன் நோட்ஸா உங்களுக்கு இருக்கு இல்லைங்களா குழந்தைகளே? அதே மாதிரி இங்க வந்து மைக்ரோப்ஸ் அண்ட் ஹியூமன் வெல்ஃபேர், அது நீங்க பழைய புக்கோ புது புக்கோ ஆஸ் சச் நீங்க படிச்சுக்கலாம். இதுல ஒரு மாற்றமும் கிடையாது. பட் ஹியூமன் ஹெல்த்ல ஒரு சேஞ்ச் இருக்கு இல்லைங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பயோடெக்னாலஜி. இந்த பயோடெக்னாலஜில நமக்கு டிஷ்யூ கல்ச்சர்னு ஒரு டாபிக் வந்து ஆட் ஆகுது. இந்த பழைய புக் வச்சிருக்கவங்களா இருந்தீங்கன்னா இந்த டிஷ்யூ கல்ச்சர் வந்து ஸ்ட்ராட்டஜி இன் ஃபுட் ப்ரொடக்ஷன்லயே நமக்கு வரும். ஸோ அந்த டாபிக் தான் அது ஆஸ் சச் வந்து உங்களுக்கு பயோடெக்னாலஜில மாற்றமாய் வருது. ஸோ இங்க நான் கொடுத்துருக்க பாருங்க டிஷ்யூ கல்ச்சர், அது வந்து நமக்கு பயோடெக்னாலஜில ஆட் ஆகுது. ஓகேயா? ஸோ ஆட் ஆகும்போது அதை நம்ம சேர்த்து படிச்சுக்க வேண்டியது இருக்கு. சொமேட்டிக் ஹைபிரிட்ஸ் அதெல்லாம் இருக்குங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் யூனிட்ல வந்து நீங்க ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன்ல புது புக் வச்சிருக்கவங்களா இருந்தீங்கன்னா இந்த ஏபயோட்டிக் ஃபேக்டர் உங்களுக்கு கிடையாது. அதாவது முதல் ஒரு 3-4 பக்கங்கள் உங்களுக்கு கிடையாது. அது வந்து இந்த டெம்பரேச்சர், லைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிசிபிடேஷன் அண்ட் டெம்பரேச்சர் சொல்லி ஒரு கிராஃப் கொடுத்துருப்பாங்க. அந்த கிராஃப்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின்லாம் வரும். ஸோ அந்த மாதிரியான இதெல்லாம் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்க வேண்டியது இருக்கும். ஸோ சேஞ்சஸ் ஆர் தேர் இன் ஈகாலஜி ஃபர்ஸ்ட் சாப்டர் ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன். பாப்புலேஷன் இன்ட்ராக்ஷன் உங்களுக்கு புது புக்ல இருக்கு அப்படியே. ஆனா பழைய புக்ல இருக்க மாதிரி அந்த ஒரு 4 பேஜஸ் வந்து நீங்க ஆட் ஆன் பண்ணி படிச்சுக்க வேண்டி இருக்கும் குழந்தைங்களே. அதுக்கு அடுத்த சாப்டர் பாத்தீங்கன்னா ஈகோ சிஸ்டம். இந்த ஈகோ சிஸ்டம்ல என்ன சேஞ்ச் இருக்கு, இதுதான் நான் சொன்ன ஆர்கானிசம் அண்ட் என்விரான்மெண்ட். நீங்க பாத்தீங்கன்னா இந்த கிராஃப் போட்டிருக்காங்க இல்லையா, இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு ரெயின்ஃபால் இருக்கு, எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்கு, எதுல அதிகமான ரெயின்ஃபால் வருது, எதுல அதிகமான டெம்பரேச்சர், விச் ஹார்வெஸ்ட் மாடரேட் ரெயின்ஃபால், இந்த மாதிரியான கேள்விகள்லாம் நமக்கு வரும் இந்த பர்டிகுலர் கிராஃப்ல இருந்தே. சோ இதை நீங்க படிச்சுக்க வேண்டி இருக்கும். இதுதான் அந்த 2-3 பேஜஸ். இது வந்து ஈகோ சிஸ்டம்ல ஈகலாஜிக்கல் சக்சஷன், ஈகோ சிஸ்டம் 2வது சாப்டர் ஈகாலஜில, இது நமக்கு டெலீட்டட், இது கிடையாது. சோ நீங்க இங்க கொஞ்சம் ஹாப்பி ஆகலாம், இது கிடையாது, இது அப்படியே நீங்க டெலீட் பண்ணிக்கலாம் இல்லையா? அடுத்ததா வந்து நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு 3வது சாப்டர் இன் ஈகாலஜி வந்து பயோடைவர்சிட்டி அண்ட் கன்சர்வேஷன். இந்த பயோடைவர்சிட்டி அண்ட் கன்சர்வேஷன் ஆஸ் சச் நமக்கு புக்ல இருக்கிறது அப்படியே படிக்கணும்.
சோ இங்க 2 சாப்டர்ல சேஞ்சஸ் இருக்கு. 4வது சாப்டர் பழைய புக்கா இருந்தீங்கன்னா, என்விரான்மென்டல் இஷ்யூன்னு ஒரு சாப்டர் இருக்கும். அது நமக்கு டெலீட் ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த காணொளி ரொம்ப உபயோகமா இருக்கும்னு நான் நம்புறேன் குழந்தைகளே. நான் எப்பவும் கேட்கிற மாதிரி ஒரு லைக் அண்ட் கமெண்ட் குடுத்தீங்கன்னா, அது என்ன ரொம்ப சந்தோஷப்படுத்தும். நன்றி குழந்தைகளே!